திரௌபதி மகாபாரதம் எனும் காவியத்தில் திரௌபதி யாக அக்னியில் பிறந்தவள் என்பதால் யாகசேனி என்றும் கரிய நிறத்தவர் என்பதாலும் பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்பட்டார். திரௌபதி பாஞ்சால நாட்டு அரசர் துருபதன் செய்த யாக அக்னியில் தோன்றியவர். இவருடன் திருட்டத்யும்னன் எனும் சகோதரனும் யாகத்தியில் தோன்றினார். திரௌபதி கரிய நிறத்தவர், அழகில் சிறந்தவர். பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சால தேசத்தில் நடைபெறிருந்த சுயம்வரத்திற்கு சென்றனர். அப்போதுதான் வியாசக முனிவர் ஒரு வரலாற்று உண்மையை விபரித்தார். முனிவர் ஒருவருக்கு அழகிய பெண் இருந்தாள். அவளுக்கோ திருமணம் நடைபெற காலதாமதம் ஆகிக் கொண்டே இருந்தது. அப்பெண்ணோ தனக்கு திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் என்று பரமசிவனை குறித்து கடுந்தவம் செய்தாள். பரமசிவனும் அவள் முன்பு தோன்றினார். பெண்ணே, நீ விரும்பிய வரத்தை கோள் என்றாராம். அந்த பெண்ணும் மிகுந்த பயபக்தியுடன் எம்பெருமானே, பரமசிவனும் அவள் முன்பு தோன்றினார். பெண்ணே, நீ விரும்பிய வரத்தை கேள் என்றாராம். அந்த பெண்ணும் மிகுந்த பயபக்தியுடன் எம்பெருமானே, நற்குணங்களை கொண்டவரை நான் கணவனாக பெற வரமருளுங்கள் என்று பணிந்தாள். பரமசிவன் பதிலேதும் கூறாமல் நின்றார். அப்பெண்மணியோ தான் வேண்டிய வரத்தை திரும்பத் திரும்ப கூறலானாள். இவ்வாறு அவள் 5 தடவைகள் நற்குணங்களை கொண்டவரை நான் கணவனாக பெற வரமருளுங்கள் என்று வேண்டினாள். 5ஆம் முறையாக அப்பெண் கூறிய பின்பு பரமசிவன் குறுநகை புரிந்தார். பெண்ணே, நீ விரும்பிய வண்ணமே நற்குணங்கள் நிறைந்த 5 கணவர்களை பெறுவாயாக என்று வரமருளினார். நான் ஒருவரைத்தான் மணக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் 5வரை மணக்க வேண்டுமென அருளிச் செய்தீர்களே என்று அப்பெண்மணி மெய்சிலிருக்க கேட்டாள். பெண்ணே, நீ 5 முறை வரம் கேட்டாய், நானும் அருளிவிட்டேன். அடுத்த பிறவியில் நீ இந்த வரத்தின்படி கணவர்களை பெறுவாய் என்று கூறி பரமசிவன் மறைந்தார். பரமசிவனால் வரம் பெற்ற அப்பெண்தான் துருபதன் புத்திரியான திரௌபதி யாவாள் என்று கூறி முடித்தார் வியாசக முனிவர்.